அண்மை செய்தி. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கோவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டியளித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அவர் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை குறைக்க விளையாட்டு அவசியம் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். தனியார் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை எனவும் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களுக்கு கோவையில் பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். பேட்டியின் போது விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கோவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி அளித்திருக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை குறைக்க விளையாட்டு அவசியம் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது பேட்டியின் போது குறிப்பிட்டிருக்கிறார். போதைப் புழக்கத்தை குறைக்க விளையாட்டு அவசியம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை என குறிப்பிட்ட அவர் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிவதில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளையாட்டுத்துறையை மேம்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகளில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை எனவும் அவர் தனது பேட்டியின் போது குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை குறைக்க விளையாட்டு அவசியம் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை குறைக்க விளையாட்டு அவசியம் என குறிப்பிட்டிருக்கும் அவர் தனியார் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை என குறிப்பிட்ட அவர் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிவதில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். கோவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பேட்டியின் போது அவர் தெரிவித்தவற்றை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். போதைப் புழக்கத்தை குறைக்க விளையாட்டு அவசியம் என பேட்டியின் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலைகளில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை எனவும் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிவதில்லை எனவும் பேட்டியின் போது குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது அவர் அளித்த அந்த பேட்டியினை நாம் பார்க்கலாம். எங்களுடைய ஆய்வை இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, முக்கியமாக கோயம்புத்தூர் கலெக்டர் அவர்கள், கமிஷனர் அவர்கள், நெடுஞ்சாலைத்துறையுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, பொதுப்பணித்துறையுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மற்றும் அனைத்து துறையிலும் இருக்கக்கூடிய முன்னணி அரசு அலுவலர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் பங்கேற்றோம். அதுல முதல் ஆய்வு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். தமிழகம் முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் விளையாட்டுத்துறை கல்வித்துறைக்கு சமமாக உயர்த்தணும்னு தனிப்பட்ட முறையில் என்னோட சில உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக தமிழகத்தில் போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதும், மது பழக்கம் அதிகமாக இருப்பதும், முக்கியமாக ட்ரக்ஸ் கல்ச்சர் இளைஞர்கள்ட்ட அதிகமானதுனால இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பிற்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ட்ரக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்ல. ஆனா இன்னைக்கு 15-16 வயசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்கிட்ட கூட இன்னைக்கு ட்ரக்ஸ் கல்ச்சர் உருவாகி இருக்கு, கஞ்சா பழக்கங்கள் உருவாகி இருக்கு. இதோடைய இம்பாக்ட் தான் பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமான
உள்ளாவதற்கு முக்கியமான காரணங்கள். அதை சரி செய்ய விளையாட்டுத்துறையை எல்லா இடத்துலையும் போக்கஸ் பண்ண சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விளையாட்டு திடல்கள் கிரவுண்ட்ஸ் இருக்கோ, அது எஸ்டிஐடி மட்டும் இல்ல, கார்பரேஷன் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ், எஸ்டிஐடி டிபார்ட்மெண்ட் இருக்க கிரவுண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் எல்லாற்றையும் ஒன்றிணைத்து எல்லா கிரவுண்ட்ஸையும் ஃபெட்லைட் போட சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஃபெட்லைட்ஸ் போட்டு மார்னிங் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் 3-4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்து கிரவுண்ட்ஸும் மைதானங்களும் ஃபெட்லைட்டை இமீடியட்டா போட சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டிஐடில நிறைய கிரவுண்ட்ஸ் இல்ல, ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் கார்பரேஷன் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. 3 துறைகளும் சேர்ந்து இமீடியட்டா எங்கெல்லாம் விளையாடலாம் அப்படிங்கறத ஒரு வெப்சைட்ல பொதுமக்கள் பார்வைக்கு உருவாக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதோடு தனியார் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அந்தந்த ஓனர் கிட்ட பேசிட்டு யார் யாரெல்லாம் கிரவுண்ட்ஸ் பயன்படுத்த முடியாம இருக்காங்களோ எஸ்டிடி டிபார்ட்மெண்டோட டைப் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த கேம்ல எங்கெங்க கிரவுண்ட் இருக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு அத்லெட் ஆக்கணுமோ, இல்ல பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்கணுமோ, இல்ல ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்னா எங்க கிரவுண்ட் இருக்கு, எங்க கோச்சிங் பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது.